ஆக்சுவலாக நான் அந்த படம் பண்ணேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சாரோட சீக்வன்ஸ் அந்த பாப்பாவை தூக்கி போடுற இதுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு இது. சார் ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். சில பேருக்கு அது சின்ன விஷயமா தெரியலாம், எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். பிரகாஷ் ராஜ் சாரும் வந்துட்டாரு, எல்லாத்துக்கும் ஆய்ச்சலும் விஜய் சார் வந்தார். எனக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்காரு. சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் முன்னாடி நம்ம உட்காந்து அவர் கூட ஈக்குவலாக நடிச்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போயிருந்தேன். எனக்கு இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பண்ண தெரியாது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணுறேங்க. சீரியல் நான் மெயின் கேரக்டர் பண்ணும்போது பிளாக்காக இருந்தால் நான் எடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், சினிமாவில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. மெர்சலில் லாஸ்ட் அந்த கோர்ட்டு சீனு டைலாக் பேசுவார்ல, அவருக்கு பின்னாடி நான் பிளாக் கார்டாக நான் நின்றுப்பேன். தலைவர் படம் ஜெயிலர் 2 பண்ணுறீங்க. மனசுக்குள்ளேயே சாரே பார்த்துட்டோம், நேரில் இருக்கோம், பக்கத்துலேயே நிற்கிறோம் அப்படின்னு உள்ள பெரிய சந்தோஷம் தான். வேட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதில் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு தான். அதில் அந்த கலை பயிற்சி எல்லாமே கற்றுட்டு இருந்தாங்க. மாலை முரசு ஸ்வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் நம்ம கூட இருக்காரு, ஆர்டிஸ்ட் பிரபாகரன். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க as ஆர்டிஸ்ட்டாக. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க வில்லன் சைட்லேயும் அப்புறம் ஸ்டன் பேசிஸ்லேயும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணி இன்னைக்கு பிரபாகரன் எங்கேருந்து நம்ம பேசணும் அப்படின்னா தளபதியோட கடைசி படத்துலேருந்து உங்களோட ஃபிலிமோகிராஃபிஸ் நிறையா இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். முதல்ல ஜனநாயகன்லேருந்து போகலான்னு நினைக்கிறேன். ஜனநாயகனுக்கான அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி வந்தது? தளபதி கூட அந்த ஸ்க்ரீன் பேர் பண்ணது ஆஃப்டர் த ரிலீஸுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைச்ச அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சொல்லுங்கள். அந்த படம் ட்ரை பண்ணது கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 10,000-20,000 பேர் அதுக்கு மேலேயே ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு கிடைச்சது அந்த படத்தில் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண மதி, கார்த்திகன், அவங்கனால தான் எனக்கு அந்த படம் வாய்ப்பே கிடைச்சிது. அவங்களுக்கும் ஹெச்விஎன்எஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த படம் இப்போது ராயன் விடுதலை 2 நான் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டதா சொன்னாங்க. சார்கிட்ட காமிச்சிட்டு சரி அவரை கூப்பிட்டுக்கலாம், அந்த கேரக்டருக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பண்ணியிருந்தேன். ஆடிஷன் ஒரு நாள் ஆஃபீஸ் போய் சாரை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஷூட் டேட்டும் கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படியே சும்மா தான் இருந்தோம். ஆனால் சாரை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். அதிலே ஹாப்பியாக இருந்தது. சரி, அந்த ஷார்ட்டு ஃபைட் சீன் எல்லாத்தையும் எப்படா நம்மளுக்கு எடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, ஆக்டருங்கிறது மாதிரி ஃபேனாக மாறிட்டு இருந்திருக்கீங்க. அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் எனக்கு ஓரமாக சும்மா ஒரு சீன் ஓரமாக நின்னாலே போதும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பட் அவ்வளோ பெரிய சான்ஸ் எனக்கு விஜய் சார் கூட காம்பினேஷன் பண்ணதே எனக்கு பெரிய ஹாப்பி அண்ட் சந்தோஷம். ஹெச்விஎன்எஸ் சார் அண்ட் மதி சார்னால தான், கார்த்திக் அண்ணனால தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சி. லைஃப் லாங் அதை மறக்க மாட்டேன். நல்ல க்ளோஸான ஃப்ரேம் உங்கள் சீக்வன்ஸ்லாம் வர்றப்போ எப்படி அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு அது நம்பவே முடியல இது வரைக்குமே. அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் தளபதி படத்தில் லாஸ்ட்டு படத்தில் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய ஆர்டிஸ்ட் கொண்டு அதில் ட்ரை பண்ணாங்க, பட் கிடைக்கல. எனக்கு அது கிடைச்சது பெரிய காட் கிஃப்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வருமா வராதா அதை நம்பி எப்படி வெளியில் சொல்கிறது, ஒருவேளை நம்ம சீன் எடிட்டில் போயிட்டா டெலீட்டில் போயிட்டாங்கிற பல கவலைகள் இருந்திருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது பர்சனலாக? அந்த படம் வரும் வராது அந்த போஸ்ட்போன்லாம் ஆகிட்டு இருந்தது, அந்த டைமில் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் அந்த படம் பண்ணேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. எங்கள் அம்மா அப்பா அவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க கூட நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அது ஏன்றதை விட சரி சஸ்பென்ஸாக எல்லாத்துக்கும் வரட்டும், சீன் ஹாப்பி தானே, சஸ்பென்ஸாக வரட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிலீஸ் டேட் அப்போ தான் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் தள்ளி போகும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. என்னடா இதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருந்தோன்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அவ்வளோ பெரிய ஆளுக்கே அவங்களுக்கே அந்த கஷ்டம் இருக்கும், சரி நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு வெயிட் பண்ணேன். அது வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. தியேட்டரில் ஒரு ஆடியன்ஸாக இப்போ யாரும் தெரியாமல் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ உங்கள் சீன் வர்றப்போ ஒரு பிளாஸ்ட் இருக்கும்ல, அந்த சீன் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ வர்றப்போ ஆடியன்ஸ் அந்த சேர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப இதுதான் ஒரு சினிமாவில் இருக்கவனுக்கு தேவைன்னு இருக்கலாம். அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்? எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சது. அந்த சாரோட சீக்வன்ஸ் அந்த பாப்பாவை தூக்கி போடுற இதுலேருந்தே எனக்கு நல்ல ஒரு இது. பட் என்னன்னா அந்த சார் ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது, பட் அதே சில பேருக்கு அது சின்ன விஷயமா தெரியலாம், எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். போச்சு உங்களுக்கு? எனக்கு ஒரு 4 டேக் போயிடுச்சு. 4 டேக் போயிடுச்சு. ஏன் அந்த ரீசன் என்ன? ஒரு மாதிரி பதட்டம் விஜய் சார் கூட? ஆமாம், அவர் கூட பதட்டம்னு ஃபஸ்ட்டு டேக்கு அந்த மாதிரி இதுவாகிடுச்சு. அப்புறம் செகண்ட் டேக் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அங்கே விஜய் சார் நிற்கிறாருன்னு நீங்கள் எதுவும் இது பார்க்காதீங்க, நார்மல் ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்கன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷவரிங் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சொன்ன மாதிரியே அதே போல் நினச்சிட்டு பண்ண கிளியராக வச்சு சூப்பராக டேக் ஓகேன்ட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. உள்ளே உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட் இருந்தது டீமில்? எனக்கு அது ஃபுல் கம்ஃபர்ட் தான் பிரதர். என்னோட டீம் என்னோட ஆளுங்க போல தான் இருந்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கே ஆடிஷன்னு போயிட்டு
அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. இது எவ்வளோ பெரிய டீம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டீம்லாம் சகஜமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போல தான் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணி எல்லாத்துக்கும் பார்த்தாங்க. ஹெச்வேனோ சார் முதற்கொண்டு கண்ணா உனக்கு ஓகேவாடா ஷார்ட் ஓகேவா உனக்கு எப்படின்னா உன்னை பண்ணல பண்ண முடியல பண்ணிடலாம்ல அப்படின்னு அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ஸோ மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணதும் நீங்கள் ஜனநாயகத்தில் அச்சுவினோத் சார்கிட்ட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லா டேரக்டருமே கம்ஃபர்ட் தான் பிரதர், யார்கிட்டையுமே எந்த குறையும் இல்லை. பட் என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்தந்த ஸ்டைலுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றிமாறன் சார் எடுத்துக்கிட்டா அவர் மூலியமாக தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக சினிமா இதுலேயே எப்படி பண்ணணும், எந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணணும், எங்கே இது பண்ணணும்னு நிறையா கற்றுக்கிட்டேன். பா ரஞ்சித் சாரும் அதே போல் தான், அவரோட படத்தில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நான் ஒரு டேரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்ட நான் ஒன்று கற்றுக்கிறேன். அது எனக்கு பெனிஃபிட் தான், நல்லா இருக்கு. நீங்கள் படம் பண்ணுறப்போ அவர் தளபதி விஜய், படம் ரிலீஸ் ஆகிறப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் எப்படி இருந்தது முதல்ல? ஏன்னா நீங்கள் நடிக்கிறப்ப ஒரு சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் பிரதர். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்னு வருதுல்ல, அந்த படத்தில் நான் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, பெரிய சந்தோஷம். அது பேசுனீங்களா செட்டில் எதனா சார்கிட்ட பேசுனீங்களா? ஏன் பேசணும் பிரதர், அந்த டேபிள் சீனு உட்காந்துருப்போம்ல, பிரகாஷ் ராஜ் சார் அவருக்கு ஆப்போசிட்டில் நான் உட்காந்துருப்பேன், எல்லாம் உட்காந்துருப்போம். அப்போது பிரகாஷ் ராஜ் சாரும் வந்துட்டாரு, எல்லாத்துக்கும் ஆய்ச்சல்லம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கை கட்டினாரு. அவர் சொன்னார். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் விஜய் சார் வந்தார், எனக்கு ஆப்போசிட் தான் உட்காந்துருக்காரு. யாருன்னு கேட்க அப்போ தான் ஹெச்வேனோ சார் வந்து பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட சார் இந்த மாதிரி இங்கே தான் வந்து உட்காரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, நம்மளுக்கு எதிராக சாருக்கு எதிராக நம்ம உட்காந்துருக்குமா அப்படின்னு. எனக்கு அப்போவே உள்ள கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகிடுச்சு. சரி உட்காந்துரும், எதுவும் வெளியே காட்டினா இதுவும் மாட்டிப்போம் அப்படின்னு சைலண்டாக உட்காந்துருந்தேன். அவர் வந்தோடனே எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய்னு எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் கேட்டார். அவரை ரசிக்கிறதா இல்லை நடிக்கிறதா அந்த ஒரு குழப்பம் இருந்திருக்குமே உங்களுக்கு? அந்த இடத்துல நான் சைலண்ட்டாக அவரை ரசிச்சுட்டு இருந்தேன். எந்த இதுவுமே வயலண்ட்டாக தான் பண்ணோன்னு ஆசை, பட் அந்த இடத்துல பண்ணால் க்ளோஸ் ஆகிரும்னு சைலண்ட்டாக அவரை உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் ஷார்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே எனக்கு அங்கேயே அந்த ஷார்ட் தான் பண்ணும்போது இவர் சிரிச்சுட்டு இருப்பார், கத்தியில் இப்படி குத்து வரல, எனக்கு உள்ளதான் அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு, அங்கேயே கைத்தட்டணும் போல. பட் அந்த இடத்துல பண்ண முடியாது, அதனால தியேட்டர்ல வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த சீனுக்கு தான் ஆப்போசிட்ல நடக்க போறது ஒரு ப்ரூட்டல் மர்டர், ரொம்ப அந்த படத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் ஒன்று நடக்க போகுது. அந்த கத்தியில குத்தும் போது தான் அந்த பீஜம் போட்டோன்னா விஜய் சாருக்கு பறந்துருச்சு விசில். அதுல நானும் ஒருத்தன் தான், தியேட்டரே களை கட்டிடும். கிட்டத்தட்ட ட்ரீம் இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் படம் என்ன பண்ணீங்க, அப்பயே உங்களுக்கு ட்ரீம் இருந்ததா நம்ம வந்து எப்படியாவது விஜய் சார் கூட நடிச்சோம்? நான் ஆக்சுவலாக சின்ன 5th படிக்கும் போது கில்லி படத்துக்காக எங்கள் அப்பாட்ட கேட்டிருந்த போது கூப்பிட்டு போக மாட்டேன்னு அடிச்சுட்டாரு. ஓகே. மறுநாள் நான் நைட் சாப்பிட்ணுன்னு மறுநாள் சரி அவன் விஜய்னா பிடிக்கும் அப்போவே கில்லி படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துரு. அதுலேருந்து இந்த மதுரை திருப்பாச்சி எல்லா படமும் எங்கள் அப்பா, நான் விஜய் சார் படம்னா நான் கூப்பிட்டு போயிருப்பேன். சின்ன வயசுலேருந்து அவர் படம் நிறையா பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இப்போ அவர் கூடவே நம்ம ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்றோன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஹாப்பி, அது காட் கிஃப்ட் தான். எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் முன்னாடி நம்ம உட்காந்து அவர் கூட ஈக்குவலாக நடிச்சிருக்கோம் ஃபேஸ் டு ஃபேஸ். அது பெரிய விஷயம், எனக்கு லைஃப்லேயே அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு இருக்காது. வெளியே இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், சின்ன சீன் தானே வந்தான் போனான்னு, ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எல்லாத்துக்குமே சினிமாவில் இருக்க ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நிற்கணும்னாலே அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க. இது சார் கூட ஒரு சின்ன ஒரு சீனாக இருந்தாலும் அது எனக்கு பெரிய ஹாப்பி தான். சில பேர் தான் பெரிய ஆர்டிஸ்ட் முதற்கொண்டே இதில் நடித்தவங்களுக்கு தான் நான் லாஸ்ட்டு சார் கூட பண்ணோன்னு எவ்வளோ பேர் கேட்டிருப்பாங்க, அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த படத்தில் எனக்கு அந்த சின்ன சீன் கிடச்சதே எனக்கு பெரிய விஷயம். யார் மூலமாக அப்ரோச் பண்ணீங்க? ஆர்எல்ஸ் வந்து நீங்களாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ட்ரை பண்ண ஒரு விஷயமா அது? ஆஃபீஸ் போகும்போது நான் ராயன் பண்ணியிருந்தேன். அப்போ கார்த்திக் அண்ணான்னு அசோசியேட்டாக இருந்தார். அவர் விஜய் சார் ஆஃபீஸ்லேருந்து மதி சார்னு அவர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருந்தார். மதி சார் அப்புறம் அஜய்னு ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்க 2 பேரும் ஹெச்வேனோ சார்கிட்ட பேசி கூப்பிட்டுருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ தான் ஓகே பண்ணாங்க. இது எல்லாமே கார்த்திக் மதி சாரும் கார்த்திக் அண்ணானால் தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு சொல்ல போனால் இந்த இயர் டபுள் ஜாக்பாட் நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஜனநாயகன் எல்லாராலையும் கொண்டாடப்படுற படம், இன்னொரு பக்கம் ராயனுக்கு 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. அப்படின்றப்போ நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் கண்டிப்பாக பிரதர், அது எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அது கேப்டன் மில்லர்லேயே நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படத்துலேயும் அதனால தான் 2 அவார்டுன்னு சொன்னேன் நான். ஆமாம், அது டபுள் சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா சினிமாவில் எல்லாருக்கும் அமையாத ஒன்று. எங்கே தொடங்குச்சு பிரபாகர் அவர்களோட சினிமா வாழ்க்கை? நான் ஸ்டார்டிங்கில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போயிருந்தேன் பிரதர். யமன் ஒருத்தர் விஜய் ஆண்டனி சார் போவோம், அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தது தான்.
இப்போது இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது க்ரோத் காட் கிஃப்ட் தான். அப்படி ஸோ நீங்கள் வாங்க முதல் சம்பளம் எவ்வளோ? ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக முதல்ல எவ்வளோ சம்பளம்? 250 ரூபா வாங்கினேன் பெர் டே. ஆமாம். அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கும், என்ன ஷார்ட்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. ஒரு 1000 பேர் க்ரௌடு, அந்த க்ரௌடில் நானும் ஒருத்தன். அந்த 1000 பேர் 2000 பேர் அதில் நானும் ஒருத்தன். அந்த அன்றைக்கி நைட் ஷூட் ஃபஸ்ட்டு டே, அது நான் எப்பவும் மறக்க மாட்டேன். விஜய் ஆண்டனி சார் படம், அந்த படத்தில் நான் வாங்கின சினிமாவில் வாங்கின சம்பளம் 250 ரூபா. அந்த காசையே நான் சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு அப்பாட்ட தான் கொடுத்தேன். இந்த ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணுறதுன்றக்குள்ள முதல் படமாக இருக்கட்டும், நீங்கள் வந்து கண்டிப்பாக டிவிலேயே நிறைய சீரியல்ஸ் எதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஆடிஷன் பேசிஸ் எது மாதிரி இருந்தது? ஏன்னா அப்போ ரீல்ஸ் கலாச்சாரம் இருந்தது. ஸோ டிக்டாக் ரீல்ஸ் அந்த கல்ச்சர் மூலமாக நீங்கள் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணீங்களா? அரல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டுடியோ போகிறது, இல்லைனா ஃபோட்டோ கொடுக்குறது, என்ன மாதிரி ஆடிஷன் உங்களுக்கு? எனக்கு இந்த ரீல்ஸ் இதெல்லாம் பண்ண தெரியாது. ஆக்சுவலாக ஃபோட்டோ மட்டும்தான் ஆஃபீஸ் போய் நான் அப்ரோச் பண்ணுறது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் நான் அப்ரோச் பண்ணிருந்தேன். எனக்கு இந்த ரீல்ஸ் எதுவும் பண்ண தெரியாது. இதில் நான் நிறையா சீரியல் கொண்டு ட்ரை பண்ணேன். ஒரு இடத்துல என்னென்னா, சீரியல் நான் மெயின் கேரக்டர் பண்ணும்போது பிளாக்காக இருந்தால் நான் எடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. மூஞ்சிக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நான் சீரியல்லே பண்ணேன்னா நான் ஒன்றும் கேரக்டராக வருவேன், இல்லைனா சீரியல் உள்ளே நான் அது வரைக்கும் வரமாட்டேன், சினிமாவில் மட்டும்தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. என்னன்னு சொன்னாங்க? என்ன வார்த்தை சொன்னாங்க? மூஞ்சுக்கு பிளாக்காக இருந்தால் மெயின் கேரக்டருக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நான் அப்போ முடிவு பண்ணது தான். அதில் இருந்தால் நான் சீரியல் பக்கமே நான் போகிறது கிடையாது. கிடைச்சா ஒன்று கேரக்டராக நான் பண்ணுவேன், சீரியல் உள்ள இதே சீரியல் உள்ள. அப்படி இல்லையா நான் சினிமாவில் தான் ட்ரை பண்ணுவேன். அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, லைஃப் லாங் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டே சரி, நான் சினிமாவில் தான் நான் ட்ரை பண்ணுவேன், சினிமாவில் தான் இருப்பேன். எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி நடந்தது இது? இது நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி அந்த சீரியல் மேட்ரு அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருந்ததா? இல்லை நம்ம எதுக்குடா சினிமா? பெரிய மோட்டிவேட் பிரதர். அதனால தான் நான் இன்னும் அதிகமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நீ எந்த சீரியலில் நீ என்ன வேணான்னு சொன்னியோ, நான் அதை விட பெருசாக நான் சினிமாவில் வருவேன்னு அது எனக்குள்ளேயே நான் பேசிட்டு, நான் இனிமேல் சினிமாவில் ட்ரை பண்ணுறோம், அது என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறது தான் ஒன்று எனக்கு கிடச்சிது. சினிமாவில் ஸ்கின் கலர் மூலம் அந்த ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆன இடம்? சினிமாவில் அந்த மாதிரி ரிஜெக்டட் எதுவும் கிடையாது. ஆடிஷன் பண்ணுவாங்க, ஆக்டிங் ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுப்பாங்க. எனக்கு என்னன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஆக்டிங் ஆடிஷன் பண்ணி ஒரு சீன் கொடுத்தாலே அவங்களுக்கு ஹாப்பி தான். ஏன்னா நிறைய பேர் சான்சஸ் கிடைக்க முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாலே எல்லாத்துக்கும் ஹாப்பி தான். இந்த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் ஒரு படத்தில் முக்கியமான சீனில் முக்கியமான கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த முக்கியமான சீனுங்கிறதுனால எல்லாம் அந்த கேரக்டர் தான் பார்த்துருப்போம், உங்களை மறந்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து இந்த படம் வந்தால் என் ஃபேஸ் நல்லா வெளியில் தெரியும் நினச்சி அதுக்கு நடக்காமல் போயிருக்கும், அது மாதிரியான படங்கள் இருக்கா? இருக்குது பிரதர், நிறைய படமே இருக்குது. ஒரு படம் நான் சொல்ல முடியாது. இல்லை அது வேண்டாமே இருக்கட்டும். அப்படியா? சரி, ஓகே. ஏன்னா எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த ஒரு விஷயத்தை விட்டுரும். ஆனால் அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுறது இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஒரு படம் 2 படம் தெரியாமல் இருப்போம், 3ஆவது படம் தெரியணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் யார்ட்டா கேட்டிருப்பீங்க. அப்போ வந்து ஸ்க்ரீனில் எதனா ப்ரெசன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடு, இல்லைனா நீ எதாவது ரியாக்ஷன்ஸ் கொடு, இது மாதிரியான விஷயங்கள் யாருன்னா சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக பிரதர், டீம்லேயே சொல்லியிருக்காங்க. நீ உன்னோட ஆக்டிங் நல்லா இருந்தால் நீ கண்டிப்பாக ஸ்க்ரீனில் கண்டிப்பாக தெரியுவ, அப்போ நீ உன்னோட க்ரோத்தை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னாங்க. அதுலேருந்து நான் என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆக்டிங் கொண்டு எல்லாமே. ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்கனால தான் அந்த இடத்துல நம்ம இல்லை, நம்ம கரெக்டாக பண்ணிட்டா அந்த சீனில் நம்ம இருந்திருப்போம். அதனால் அது நம்ம தப்பு தான், நம்ம கரெக்ட் பண்ணிட்டா எல்லாம் கரெக்டாகிடும். இப்போ தளபதி கூட நீங்கள் ஆல்ரெடி மெர்சல் பண்ணியிருக்கீங்களா? மெர்சலில் எந்த சீக்வன்ஸ் பண்ணீங்க நீங்கள்? மெர்சலில் லாஸ்ட் அந்த கோர்ட்டு சீனு டைலாக் பேசுவார்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், அவருக்கு பின்னாடி நான் பிளாக் கார்டாக நான் நின்றுருப்பேன். அவருக்கு பின்னாடி இதே 8 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து. நான் என்னோட ஃபர்ஸ்ட் படம், நான் உள்ள என்ட்ரி ஆகி வந்தது அந்த படம். ஏன் அப்படின்னா மெர்சல் படத்தில் தான் தளபதி வந்து கிட்டத்தட்ட இதில் எப்படி டிவிக்கு தளபதி வெற்றி கொண்டான ஒரு லுக் இருக்குமோ அதை அப்படியே கட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மெர்சலில் இருக்கும் அங்கே. அப்படின்றப்போ நீங்கள் அந்த 8 இயர்ஸ் டிஃபரன்ஸில் அவர்கிட்ட என்ன பார்த்தீங்க? 8 இயர்ஸில் என்ன டிஃபரன்ஸ் ஆயிருந்தார் பை ஃபிசிக்கல் அப்பீரியன்ஸா? அவர் அப்படியே தான் இருக்கு, அவர் தான் எந்த இதுவுமே இல்லை, அவர் தான் அப்படியே தான் இருக்காரு. அப்போ எப்படி நான் பார்த்தனோ அப்படியே தான் இப்போவும் இருக்காரு. லுக்கே சேஞ்ச் இது மட்டும் தான் மாறி இருக்கு. பட் டைலாக் அந்த சீன்ஸ் கொண்டு எல்லாத்தையும் பிச்சு உதறிட்டு, அவர் தான் யாருமே நம்ம தான் சொல்றதுக்கு இதுவே கிடையாது. ஆனால் பட் அவரை பிச்சு உதறிட்டார். அவரை பார்த்து நம்ம பெருசா என்ன இது பண்றது தான் பெட்ரு, கற்றுக்கணும் நிறையா அவர்கிட்ட. ஆனால் இதுக்கு மேலே அவர் படம் பண்ணாதது எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு இல்லை, மொத்த ஆடியன்ஸ் அவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் அது. அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இப்போ இருக்கிற ஒரு இது அவருக்கு பிடிச்சது தேர்ந்தெடுத்திருக்காரு. அதில் நல்லபடியாக அண்ணா இருந்தாருன்னா ஜெயிச்சிட்டாரு. நல்லபடியாக இருந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணால் நல்லது. ஏன்னா இந்த நான் முதல்ல சொன்னேன், இந்த அட்டென்ஷன் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பைசன் படம் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் பண்ணியிருக்கீங்க. அதுவுமே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியாது. அதுக்கே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். இல்லை பரவாயில்ல வந்து நான் இந்த மாதிரி நிறைய படம் கேட்டு தெரியாது, நம்ம சொன்னதான் எல்லாத்துக்கும் அடுத்த தடவை ரிட்டன் பார்ப்போம்ல. அது மாதிரி நம்ம ஒரு படத்தில் நல்லா வெளில தெரிஞ்சிட்டோம்னாலே
இவர் தானா இது இவர் தானான்னு சொல்லி ரவுண்ட் போர்டெல்லாம் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு செக்மெண்ட்டாக நான் இப்போ பேச நினைக்கிறேன். பைசன் சீனில் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து இப்போ சொல்லுங்களேன், ஆடியன்ஸ் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அமீர் சார் கூட நான் இருந்தேன் 2 பேர். அந்த பிரிட்ஜில் அந்த கார் வரும், அந்த காரில் பாம்பு தூக்கி போடுவாங்க. அப்போ அமீர் சார் டே தம்பி அப்படின்னு இப்படி எட்டி பார்த்து எனக்கு கூப்பிடுவாரு, அண்ணன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரை பார்த்துட்டு கீழே இந்த அருவாலை இப்படி எடுப்போம். அப்போதான் பாம்பு போட்டு காரை பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பிரிட்ஜ் மேலேருந்து இதுவாகும். அந்த சீன் நான் பண்ணியிருந்தேன். விடுதலையில் விஜய் சேதுபதி கூட ஃப்ரெண்ட் கேரக்டர் தோழர்கள் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதில் நானும் ஒருத்தன் முக்கியமாக டிஏ தமிழ், அவர் கூட நானும் இருப்பேன். என்னோட கூட ஒரு 3 பேர் கூட இருந்திருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் படங்களே பண்ணியிருக்கீங்களா? இப்போ ரஞ்சித் சார் பேர் சொல்லுமே, ரஞ்சித் சார் டீமுக்குள்ள எப்படி போனீங்க நீங்கள்? ஆடிஷன் தான் பண்ணியிருந்தேன். அங்கேயே நான் பெரிய தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா சின்ன சின்ன படமே ஆடிஷன் பண்ணி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஒரு கேர்ஃபுல்லாக இதுவாக கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு ரஞ்சித் படத்தில் ஆடிஷன் பண்ண அன்றைக்கே ஓகே நம்பர்னா அவங்களே வாங்கி கரெக்டாக ஒரு 1 மந்த்லேயே கால் பண்ணி இந்த மாதிரி ஷூட் இருக்குது அங்கே வந்துருங்க கடப்பா அப்படின்னு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அது வரைக்கும் தங்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆடிஷன். அப்போது அந்த படம் ஃபர்ஸ்ட்டு கடப்பாவில் பண்ணோம், அப்புறமா மதுரையில் பண்ணோம். தங்கலாண்டில் உங்களுக்கு என்ன சீன் இருந்தது? எந்த இடத்துல வருவீங்க? அந்த ராஜா ஒருவரில் பழைய காலத்து ராஜா, அவர் கூட தளபதி சீன்ஸ் போல் ஒரு 2 பேர் கூட நாங்கள் இருப்போம். அது முக்கியமாக மொத்தமாக நிறைய பேர் இருப்போம். அதில் நாங்கள் முன்னாடி அந்த பாம்பு தான் வரும்ல அந்த சீனில். ஃபைட் மாஸ்டர் கூட அந்த சீன் படி நான் அந்த இடத்துல சாகுற மாதிரி ஒரு சீன் வச்சாரு. ரஞ்சித் நான் இல்லை எனக்கு அந்த பையன் வேணும், அவனை முன்னாடி நிப்பாட்டணும், அவர் இருக்கட்டும் வேற ஆளா யாராவது பண்ணுங்கன்னாரு. அப்போயே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நம்மளே ஒருத்தர் அதான் சார் கூப்பிட்டு நிப்பாட்டுறாருன்னா அது எனக்கு பெரிய விஷயம். அந்த டைம்ல இப்போவும் பெரிய விஷயம். நிற்பீங்க போல அந்த சீனு ஃபுல்லாக வெயில் தான். அது எல்லாமே நான்றது இல்லை, விக்ரம் சார் முத கொண்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரை தான் எனக்கு பெரிய ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். சினிமாக்காக என்ன வேணாலும் பண்ற ஆள். அவருக்கு தான் இந்த விருது கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும். கிடைக்காதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து அப்படியே வந்தோன்னா தலைவர் படம் ஜெயிலர் 2 பண்ணுறீங்க. அதான் சொல்லப்போனால் ஒரு பக்கம் தளபதியோட முக்கியமான படம், இன்னொன்று இங்கே தலைவரோட முக்கியமான படம் அப்படின்னா அது ஜெயிலர் 2. ஸோ ஜெயிலர் 2 என்னன்றது இங்கே இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா படம் இப்போ நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. முத அவரை பார்க்குறப்ப இருந்த ஆரா அந்த ஒரு வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு நான் அதான் சொல்கிறேன். எல்லாமே நேரில் நான் பார்த்த உடனே நான் வீட்டில் எப்படி நான் ஹாப்பியாக குதிப்பணும் அந்த இடத்துல என்னால் குதிக்க முடியாது. உள்ளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். மனசுக்குள்ளேயே சாரே பார்த்துட்டோம், நேரில் இருக்கோம், பக்கத்துலேயே நிற்கிறோம் அப்படின்னு உள்ள பெரிய சந்தோஷம் தான். அதை நான் அந்த இடத்துல வெளியே காட்டிக்க முடியாது. ஒரு அந்த இடத்துல ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும்தான் நான் இருக்க முடியும். ஆனால் ரசிகனா அவரை பார்த்து நான் ரசிச்சுட்டு தான் இருந்தேன். ஷார்ட் இல்லைனா கூட நான் அங்கேயே தான் நிற்பேன். சார் அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அதுதான் பண்ணிட்டு இருப்பேன். முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு டேரக்டருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு. வெற்றிமாறன் சாரோட ஸ்டைல் ஒன்று, பாரஞ்சித் சாரோட ஸ்டைல் ஒன்று, ஹச்வினோதோட ஸ்டைல் ஒன்று, அட்லியோட ஸ்டைல் ஒன்று. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நெல்சனோட ஸ்டைல். படம் வந்து ஒரு ரொம்ப டைட்டான ஒரு முக்கியமான சீனாக இருக்கும், ஆனால் வித் காமெடியோடு இருக்கும். உங்களுக்கு எப்படி அந்த செட்டு ரொம்ப புதுசாக இருந்ததா? நெல்சன் சாரோட அந்த வழிநடத்தும் விதம் எப்படி இருந்தது? செட்டே கூல் தான், கூலாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனார். எல்லாமே சூப்பராக, எந்த ஒரு இதுவும் இல்லை, டென்ஷன் இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனார். செட்லேயும் அந்த டீம் எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், ஹாப்பி. ஏன்னா ஜெயிலர் 1 பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம கண்டிப்பாக பார்ட் 2ல இருப்போமானே எனக்கு தெரியாது. சடனாக கூப்பிட்டது பார்கவி மேம்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆடிஷன் பண்ணி ஹரின்னு ஒருத்தர், அவர் தான் காஸ்டிங் என்ன பார்த்துட்டு இருந்தார். அது மூலிமா போனது ரொம்ப ஹாப்பி தான். உங்களுக்கு அதிகமாக வில்லன் சார்ந்து வில்லன் கூட ட்ராவல் பண்ணுற ரோல்ஸ் வருதா இல்லை ஹீரோஸ் கூட ட்ராவல் பண்ணுற ரோல்ஸ் வருதா? வில்லன்ஸ் இதுதான் அதிகமாக வருது. யானையில் அருண் விஜய் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அதில் படம் ஃபுல்லாக த்ரோட்டாக வந்திருப்பேன். ஃப்ரெண்டு கேரக்டராக லுக்குனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். பட் வேற கேரக்டர் கொடுத்தாலும் நான் ட்ரை பண்ணி பண்ணுவேன். ரியலில் பிரபாகர் எப்படி அது மாதிரி வில்லனிசம் கலந்தா ரவுடிசம் கலந்து என்ன அப்படியா? அப்படிதான் இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு. 4 பேர் அடிச்சுட்டு கூட போனேன், அமைதியாக வாங்கிட்டு போக வேண்டியதான். இந்த நேரில் பார்க்குறப்போ ஒரு சில பேர் நம்ம ஃபிசிக்கை பார்த்து நம்ம அப்பியரன்ஸை பார்த்து அப்படி ஒரு மாதிரி ஒதுங்கி போவாங்கல்ல, பயந்து, அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அவங்களுக்கு இப்போது? அப்படிதான் ஒன்றும் கிடையாது. சின்ன குழந்தைங்க கூட விளாண்டா அவனுக்கு அடித்தா கூட வாங்கிட்டு அப்படி தான் இருப்போம். மற்றபடி சைலண்ட்டு தான். ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் நாங்கள் சினிமாவுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? உங்களோட பர்சனல் டைம்ஸ் கிடைக்குதா உங்களுக்கு? ஏன்னா இப்போ இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு படத்துலேருந்து தான் வர்றீங்க, அதனால கேட்குறேன் நான். இது எனி டைம் பிஸின்னு நம்ம சொல்ல முடியாது பிரதர். நான் இப்போ ஒரு 1 மந்த் வீட்டில் தான் இருந்தேன். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் போனேன். இன்றைக்கி தான் ஷூட்டு டேட் கொடுத்துருந்தாங்க, பண்ணேன். இது படம் நம்ம ட்ரை பண்ணி போகிறதுல தான் இருக்குது. 1 மந்த்து ஷூட் இருக்கலாம், 1 மந்த்து ஷூட் இல்லாமல் இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதை லெவலாக கொண்டு போனோம், அவ்வளோதான். அகைன் வித் பாரஞ்சித் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் படம் வேட்டுவம் பண்ணியிருக்கீங்க. ஸோ வேட்டுவம் வந்து லிட்ரலி என்னோட வாழ்க்கையில் டிஃப்ரெண்டான ஃபிலிம் சொல்லி ரஞ்சித் சார் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் மாரியாவாக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும்,
எல்லாருமே அவங்களோட கெரியரில் பின் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேட்டுவம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுலேயும் சீன் நம்ம ஸ்பாய்லர் பண்ண வேணாம், நம்ம அந்த அனுபவத்தை பேசுவோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரதர். படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக தான் வந்திருந்தோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த இடத்துல ஒர்க் பண்ணதே அதான் அவங்க ஒர்க்கை நம்ம பார்த்து கற்றுக்கிறதா மெயினாக அதிகம். அவங்களோட லுக்கை பார்த்தோன்னா எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா ஆர்யா சார் லுக் பார்த்து நாங்கள் ஸ்டன். அடுத்து பார்த்தா தினேஷோட, ஏன்னா அவர் லப்பர் பந்து லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா முடிய டோட்டலாக மாறி இருப்பார். ஒரு பக்கம் நர முடிய விட்டு தாடியை விட்டுட்டு இருந்தாரு. அதில் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு தான் பிரதர். அதில் அந்த கலை பயிற்சி எல்லாமே கற்றுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆர்யா சார் முதற்கொண்டு தினேஷ் சார் முதற்கொண்டு எல்லாமே ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. அந்த இதை கற்றுக்கிட்டாங்க, அந்த இதெல்லாம் கலை எல்லாமே கற்றுட்டு இருந்தாங்க. உங்களுக்கும் அந்த நீடு இருந்ததா? எங்களுக்கு ஒரு 2 மந்த் ட்ரெயின் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே அடிச்சு டீச் பண்ணுறது, திட்டி டீச் பண்ணுறது எல்லாமே. எங்கே நடந்தது படப்பிடிப்பு? எங்கே நடந்தது உங்களுக்கு? இது ஃபுல்லாக பூந்தமல்லியில் ஒரு இடத்துல செட்டு போட்டிருந்தாங்க, குத்தம்பாக்கம். இப்போ உங்களுக்கு அந்த படம் வேட்டுவம் வந்தால் உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் தெரியும் நம்புகிறேன். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்கும். கேரக்டர் பண்ணுறவங்களும் ஜூனியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும். எங்கே நம்ம சீன் எடிட்டில் போயிடுமோ டெலிட்டில் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குல்ல. அதில் நான் மெயின் கேரக்டர்னு நான் சொல்ல முடியாது, பட் தினேஷ் சாரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். த்ரோட்டாக வரும், டைலாக்ஸ் அதிகமாக கிடையாது. ஏன்னா அவங்க ஹீரோ வில்லனுக்கு மட்டும்தான் மெயின் டைலாக்ஸ் எல்லாமே. நாங்கள் எல்லாம் த்ரோட்டாக அவங்க கூட இருப்போம், தினேஷ் சார் கூட, அவ்வளோதான். நீங்கள் ஒரு படம் பண்ணியிருப்பீங்க, வெளியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலி சொந்தக்காரங்க எல்லாட்டையும் நான் அந்த படம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த படத்தில் உங்கள் சீன் இல்லாமல் போயிருக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் சொல்லாமல் நிப்பாட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த படமாக இருக்குது? நான் ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் நடித்த உடனே சொல்லிடுறேன் இந்த ஹாப்பியில் நான் இந்த படம் பண்ணிட்டேன்னு. அந்த படம் பார்க்கும்போது என்னோடய சீன் இல்லாமல் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு வாட்டி எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு. எல்லாமே ஆசையாக கூப்பிட்டு போயிட்டேன். தேட்டருக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு விஆருக்கு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு எங்கடா படம் ஃபுல்லாக வந்தேன்னா எங்கடா சீனா அப்படின்ட்டாரு. அப்போது மைண்டில் வச்சு தான் எதுவுமே நம்ம நடித்த படம் ரிலீஸ் ஆகாமல் சீன் வராமல் நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அது ஒரு முடிவு எடுத்தேன். அதுல இருந்து நான் நடிச்ச படம் எதுவுமே மேக்ஸிமம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது ரிலீஸ் ஆகிட்டு என் சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே சொல்லுவேன். அது எவ்வளோ கஷ்டம் அது. அதாவது நம்ம கஷ்டம் இல்லை, நீங்கள் வந்து டக்குன்னு போயிடலாம். ஆனால் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி அதை கடந்து போகணும்ல, அது எவ்வளோ எனக்கு ரொம்ப அதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பழகிடுச்சு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி தான் அப்போ பழகிறோம் அப்படின்னு. அதுவே பழகிறோம்னு அந்த மாதிரி பழகிடுச்சு. சினிமாவுக்கு வந்து பிரபாகர் பர்சனலாக எதனா லாஸ் பண்ணியிருக்காரா? அவரோட பர்சனல் லைஃப்பில் எதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், பசங்க கூட இருக்க முடியாமல், ஃபேமிலி கூட இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது மாதிரி எதாவது இருக்கா? அப்படி தான் எனக்கு எதுவுமே இல்லை. சினிமா தான் எனக்கு ஃபுல் ஹாப்பி கொடுக்கறது, சினிமா மட்டும்தான். மற்றபடி எதுவுமே இல்லை. எங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு சினிமா எந்த ஒரு நஷ்டத்தையும் கொடுத்தது கிடையாது, ஹாப்பி மட்டும்தான் கொடுத்துருக்கு. நம்புகிறேன் லைஃப் லாங்கு ஹாப்பி கொடுக்கும்னு நான் நம்புகிறேன், அவ்வளோ. ஜனநாயகன் ஒரு பக்கம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லீக் ஆச்சு இல்லை? அப்போ என்ன மைண்ட் செட்டில் இருந்தீங்க? ஃபுல் அப்செட் தான் பிரதர். ஏன்னா அந்த படத்தில் அது எவ்வளோ பெரிய டீம் எல்லாத்துக்குமே தெரியும். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கே அது எவ்வளோ பேர் கஷ்டம்னு தெரிஞ்சிருக்கும். நான் என் சீன் வெளியே இப்படி லீக் ஆனன்னு சொன்னதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஒரு வைபோடு நான் தேட்டரில் போய் பார்க்கணும், எல்லாமே பார்த்து எனக்கு விஷ் பண்ணுவாங்க, கிளாப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு வைபோடு இருந்தேன். அதை அசால்ட்டாக ஃபோனில் இப்படி பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த வைபே எதுவும் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், நெருங்கின நபர்கள், நண்பரோட நண்பர் அது மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க. விஜய் சார் படத்தில் பண்ணதே யாருக்குமே தெரியாது. சடனாக ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி விஜய் சார் படத்தில் பண்ணியா? ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை லிங்க் லீக் ஆகிடுச்சு, எப்போ என்னடா சொல்கிறா அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தோம்னா நீ வேணா பாருன்னாங்க. நீ எல்லாத்தையும் நீயே பார்த்துட்டியா? ஓகே வச்சுக்கோ. அது ஏன்னா எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இதை எதுவும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ பார்த்துட்டியா? ஆனால் நான் பார்க்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆக்ட் பண்ண டீம் யாருமே பார்க்கல. அவ்வளோதான். இது என்னோட படம். நான் அதில் சின்னதாக ஒரு பங்கு இருந்தாலும் அது என்னோட படம். நான் தேட்டரில் தான் பார்ப்பேன்னு வெயிட் பண்ணி நான் பார்த்தது. ஓகே பிரதர். பிரபாகரன் இப்போ அப்கமிங்ஸில் என்னென்ன ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு? வேட்டுவோ மற்றும் ஜெயிலர் 2 இல்லாமல் வேறு என்னென்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன்? விஜய் சேதுபதி படம் 10 ஒரு படம், அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அப்கமிங்கில் இருக்குது. மரகத நாணி 2 அந்த படம் பண்ணியிருக்கேன், அது அப்கமிங்கில் இருக்குது. இப்போ இந்த படம் சங்கர் சார் பையன் ஹீரோவாக பண்ணுற அவர் படத்தில் பண்ணிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரோல் அது மாதிரியான ரோல்ஸ் வருது அவங்களுக்கு, ஹீரோட ஃப்ரெண்ட் ரோல் அது மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ். ஓகே நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நம்மள மாதிரி நபர்கள் வளர்ந்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் சினிமாவில் பஞ்சம் ஒன்றும் கிடையாது நடிகர்களுக்கு. ஆனால் நம்ம போய் வட மாநிலத்துலேருந்து கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருக்கோம். சென்னையில் இருக்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இன்னும் ஃபோட்டோ கொடுத்துட்டு ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக பிரதர். சினிமா பெரிய கடல் தான் பிரதர். அதில் நம்ம இறங்கி நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். நீச்சல் தெரியலனா தண்ணிலே முழுகி கான்டாக்ட் வேணும்ல, நிறைய கான்டாக்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும். யாரும் சப்போர்ட் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது. சப்போர்ட்ஸ் வேணும் கண்டிப்பாக. நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் அங்கே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நிற்க முடியும். கண்டிப்பாக பிரதர். தொடர்ந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள்.
எப்போதும் உங்களை சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ பிரதர், கூப்பிட்டதுக்கு நன்றி.